ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்திய படை தாக்கி அழித்தது. இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவம் நம் நாட்டின் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த முயன்றது. எனினும் பாகிஸ்தானின் அனைத்து முயற்சிகளையும் இந்தியா தவிடுபொடியாக்கியது. இந்த நிலையில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ள அகில இந்திய இமாம் கூட்டமைப்பின் தலைவர் உமர் அகமது இலியாசி பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் பாகிஸ்தான் அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து இலியாசி கூறியதாவது, பஹல்காம் தாக்குதலில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அவர்கள் அனுப்பிய அனைத்து ஏவுகணைகளையும் இந்திய படை தாக்கி அழித்துள்ளது. பாகிஸ்தானின் இதுபோன்ற தொடர் நடவடிக்கையால் நம் நாட்டில் உள்ள 5.5 லட்சம் மசூதிகளில் தொழுகையின் போது பயங்கரவாதம் மற்றும் அதை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டை அறிவித்துள்ளோம். பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஆதரிப்பதால் இந்தியா பல ஆண்டுகளாக பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு சரியான நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி பயங்கரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளன. இன்னும் எஞ்சியிருக்கும் பயங்கரவாத முகாம்களையும் நாம் தாக்கி அழிக்க வேண்டும். நம் நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். பயங்கரவாதம் என்பது ஒரு சைத்தான். அந்த சைத்தானை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டும். அதற்கான நேரம் தற்போது வந்துள்ளது. முதல் கட்டமாக பயங்கரவாதத்தின் முகாம்களை அழித்து பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடியை இந்தியா தந்துள்ளது. பயங்கரவாதம் முற்றிலும் வேரறுக்கப்படும் வரை இந்திய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு துணை நிற்க வேண்டும். பயங்கரவாதத்தை வேரறுக்க வேண்டும். அமைதியின் மார்க்கம் இஸ்லாம். இங்கு பயங்கரவாதத்திற்கு இடம் கிடையாது. ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கரை தொய்பா என முகமதுவின் பெயரால் இஸ்லாத்தின் பெயரில் பயங்கரவாத இயக்கங்களை நடத்துகின்றனர். பயங்கரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பயங்கரவாதிகள் தங்கள் இயக்கத்தின் பெயர்களில் இருந்து முகமது, இஸ்லாம் ஆகிய பெயர்களை நீக்க வேண்டும் என இலியாசி கூறினார்.